குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் 7 வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிம்பிளிஃபை 3/7. கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. 3/7 into 5/6 multiply 5/6 minus 3/7 multiply 7/15. இதை வந்து அவங்க வந்து கொடுத்து இது வந்து சூட்டபிள் ப்ராப்பர்ட்டி வச்சு கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. யூஸிங் சூட்டபிள் ப்ராப்பர்ட்டி. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியுது, என்ன ப்ராப்பர்ட்டி இது வந்து வரும் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓவர் மல்டிப்ளை ஓவர் சப்ட்ராக்ஷன். ஏன்னா மல்டிப்ளிகேஷனும் இருக்குது, இல்லை சப்ட்ராக்ஷனும் இருக்குது. அப்போ யூஸிங் சூட்டபிள் ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கிறேன். யூஸிங் சூட்டபிள் ப்ராப்பர்ட்டினா எந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம 3/7 எப்படி பண்ணணும் அப்படின்னா, சொல்யூஷன் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 3/7 into 5/6 minus, once again நான் கொஸ்டின் அப்படியே எழுதுறேன். 7 into 7/15. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்குது உங்களுக்கு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்குது. இப்போ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும், ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா 3/7 தனியாக எடுத்துடணும். எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன இருக்குது, மல்டிப்ளை போட்டு மீதி இருக்கிறத உள்ளே போடலாமா? அப்போ இதை எடுத்துட்டு இங்கே இதை அடுத்து என்ன இருக்குது, 5/6 அடுத்து மைனஸ், அடுத்து என்ன வரும், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்ன காமனாக இருக்கோ அதை வந்து எடுத்து மல்டிப்ளிகேஷனும் அப்போ அடுத்து போட்டோம். அப்போ என்ன வரும், இதில் 3/7 எடுத்துகிட்டு அந்த மல்டிப்ளை நம்ம போட்டோம். அப்போ என்ன இருக்குது, 7/15. புரிஞ்சுதா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் அப்படியே போடுங்க. 3/7 மல்டிப்ளை, இப்போ என்ன வரும் அப்படின்னா 6th டேபிளில் 15 போகாது. அப்போ நீங்கள் வந்து எல்சிஎம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து கிராஸ் மல்டிப்ளை கூட பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு இப்போது எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 6 15 எடுத்தீங்கன்னா 3 2s 6 3 5s 15 போட்டுக்கலாம். அடுத்து 2 1s 2 5, அடுத்து என்ன வரும் 5 1 1, அப்போ 3 2s 6 6 5s 30. அப்போ நீங்கள் வந்து 30 வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். 30 எடுத்தீங்க அப்படின்னா 6 into 6 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் 30 வரும் உங்களுக்கு. என்ன கொடுத்துருக்காங்க, 6 இருக்குது. அப்போ 5 பண்ணால் உங்களுக்கு இதில் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30. அப்போ அதே 5ஆல் மேலேயும் பண்ணணும். 15 கூட என்ன பண்ணால் 30 வரும், 2. அப்போ அதே 2 போட்டுடலாமா? சரி, அப்போ 5 5s என்ன வரும், 25. அடுத்து மைனஸ் 15 கூட 2 பண்ணாது, அதே 7 2s என்ன வரும், 14 வந்துருமா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இதே இது 3/7 மல்டிப்ளை 25ல் 5ல் 4 போனால் 1, 2ல் 1 போனால் 1 டிவைடட் பை 30 போட்டாச்சா? 5ல் 4 போனால் 1 உங்களுக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 2ல் 1 போனாலும் 1. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். 11ம் 30யும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. 11ம் 7ம் கேன்சல் பண்ண முடியாது. மல்டிப்ளை இருக்கிறனால கிராஸாக கூட நமக்கு, ஆனால் இது கேன்சல் ஆகும். 1 3 is 3, 1 3 is 3 0. அப்போ மேலே வந்து என்ன இருக்குது அப்படின்னா 1 into 11. அப்போ 1 into 11 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், 11ன்னு கிடைக்கும். டிவைடட் பை 7ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 70. ஓகேவா?
இப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு 11 டிவைடட் பை 70 இஸ் த ஆன்சர். ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுதா உங்களுக்கு? ரொம்ப ஈஸி தான் கொஸ்டின். அதாவது அவங்க வந்து ஒரு கொஷின் சிம்பிளிஃபைன்னு கொடுத்துட்டாங்க. அது என்ன ப்ராப்பர்ட்டின்னு அவங்க சொல்லலை. சூட்டபிள் ப்ராப்பர்ட்டி யூஸிங் சூட்டபிள், எந்த ப்ராப்பர்ட்டி இதுக்கு சூட்டாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு இது என்ன ப்ராப்பர்ட்டி சூட்டாக இருக்குது? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் சூட்டாக இருக்குது. அதனால தான் அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் தான். ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் தான் கண்டிப்பாக ஒரு 2 ஃப்ராக்ஷன் வந்து காமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ 3/7 காமனாக எடுத்துட்டோம்னா மல்டிப்ளையும் எடுத்தாச்சுன்னா 5/6, அடுத்து இந்த மைனஸு, அடுத்து 7/15. இது ரெண்டையும் காமனாக தான் வெளியில் எடுத்துட்டோமே, அப்போ இது மட்டும் போட்டுக்கணும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 3 2 6, 6 5 30. என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 30 வருதோ அதே நம்பரால் மேலேயும் போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? 11 டிவைடட் பை 70 இஸ் த ஆன்சர். நல்லா போட்டு பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சம்மு. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் எக்ஸாம்பிள் சம்ஸில் வேறு எதில் டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.